டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? இதுல பார்த்தோம்னா ஒரு சிலர் நான் நார்மலா கரெக்ட் டைமுக்கு தூங்க போயிடுறேன், ஆனா இடையில் ஒரு முழிப்பு வருதுங்க. 1 மணிக்கோ 2 மணிக்கோ இந்த 2:30 நைட்ல மிட் நைட்ல இந்த மாதிரி ஒரு முழிப்பு வந்ததுன்னா அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரலங்க அப்படின்னு ஒரு சிலர், விடிய விடிய நான் முழிச்சுக்கிட்டே தான் இருக்கேன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இதுலயுமே ஒரு சிலர் என்னன்னா தூங்க போயிடுறேங்க, ஒரு 10:30 மணிக்கு படுக்க போறேன்னா அப்படியே 1 மணி 2 மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் இல்லை, அதன் பிறகு எனக்கு உறக்கம் வருது. அப்போ நல்ல விடிய காலையில ஒரு தூக்கம் தூங்குறேன் பாத்தீங்களா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களையும் நமக்கு நிறைய பேருக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனைனால நாளடைவுல உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. வருடக்கணக்கில் இந்த மாதிரி தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு ஒரு பாடாய் படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குன்னு சொல்லலாம். இதை எப்படிங்க சரி செய்யலாம்? என்ன காரணங்களால இது ஏற்படுது? ஒரு சிலருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். உடலில் பித்தத்தோட அளவு அதிகரிக்கும் பொழுது நமக்கு இந்த டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா தூக்கமின்மை அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுது. ஸோ இந்த டைஜஷன் நார்மலா நமக்கு இல்லை, தொடர்ந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா தினம் தினம் நமக்கு செரிமான கோளாறுகள், இதனோட சேர்ந்து பித்தமும் அதிகரிக்கும் பொழுது உறக்கம் சரியாக வரலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சரி செய்யறதுக்கு நம்ம தினம்தோறும் அந்த பித்தத்தை சமநிலையில வைக்கணும். ஸோ பித்தத்தை சமநிலையில வைக்கும் பொழுதுதான் உறக்கம் சமநிலைக்கு வரும் சொல்லலாம். இன்னும் ஒரு சிலருக்கு இரவு நேரத்துல ரொம்ப லேட்டா உணவு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுவும் ஸ்பைசியா காரமான உணவுகள் சாப்பிடும் பொழுது உணவு சரியா செரிமானம் ஆகாம எதிர்த்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்த்து வருது. இரவு நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தூக்கம் சரியாகவே இல்லைன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, தினம்தோறும் இரவு உணவு அப்படின்னு சொல்றது எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது கூடிய விரைவில் நமக்கு தூக்கம் நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சில உணவு முறைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இரவு உறங்கும் பொழுது நம்ம உறங்குவதற்கு முன்னாடி சில வகையான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா கொஞ்சம் பால் குடிக்கிறது, இந்த பால்ல கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதனோட சேர்ந்து பனங்கற்கண்டு சேர்த்து பருகுவது, இது எல்லாமே நமக்கு உறக்கத்தை வர வைக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக அந்த உறக்கத்திற்கு அப்படின்னு பார்த்தோம்னா கசகசா லேகியம் பயன்படுத்தலாம். இந்த கசகசா லேகியம் சொல்ற விஷயம் நம்ம உடல்ல பல வகையான பிரச்சனைகளை சரி செய்ய பயன்படுது. ஸோ பல வகையான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல அந்த நரம்புகள், தசைகள், இது எல்லாமே வலிமை சேர்ப்பதற்கு நமக்கு பயன்படுது. ஸோ இதனோட சேர்த்து பார்த்தோம்னா நம்ம தசைகளும் நரம்புகளும் வலிமையாக்குவதற்கு அடுத்தடுத்து சில விஷயங்கள் என்ன பண்ணலாம். கசகசா லேகியம் நமக்கு சிறந்தது. அதே மாதிரி இரவு உணவும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு படுக்க போனோம்னா நல்லாவே ஒரு தூக்கம் வர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், நைட்ல அடிக்கடி நமக்கு யூரினேஷன் இருக்கும். இந்த யூரினேஷனை நம்ம சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அடிக்கடி நமக்கு யூரின் போய்கிட்டே இருந்துச்சுன்னா சுகர்னாலையும் இருக்கலாம், அதுக்கப்புறம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஏற்படலாம். ஸோ இதனாலையும் சரியான ஒரு உறக்கம் இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லலாம். இதை தினமும் நம்ம கவனிச்சு அதற்கான சிகிச்சை முறைகளும் எடுத்துட்டு வரணும். ஸோ ஆழ்ந்த உறக்கம் வருவதற்கு சிலர் தூங்க போனதுக்கு பிறகுதான் ஃபோன் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனாலையும் என்ன ஆகும்னா சரியான ஒரு உறக்கம் வராமல் இருக்கும். ஸோ சரியான உறக்கம் வராமல் இருப்பதற்கு, ஆழ்ந்த உறக்கம் வராமல் இருக்கும், மொபைல் ஃபோன் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாலும் இந்த பிரச்சனை நமக்கு ஏற்படுது. ஸோ கவனமாக இருந்து அதற்கான ஒரு சிகிச்சை முறைகள், மூலிகைகளும் நம்ம கையாளணும். இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா சதாவரி சூரணம் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த சதாவரி சூரணம் நமக்கு பயன்படுது. இந்த சதாவரி சூரணத்தோடு நம்ம அஸ்வகந்தா சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது இது எப்படிங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, சதாவரி சூரணம் இருக்கு இல்லைங்களா, இதை 100 கிராம் அளவுக்கு எடுத்துட்டோம்னா அஸ்வகந்தா சூரணம், பிளெயினா அஸ்வகந்தா சூரணமும் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை பால்ல கலந்து இரவு நேரத்துல குடிக்கணும். இல்லைங்க பால்ல குடித்தா எனக்கு செரிமானம் சரியா ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா
வெது வெதுப்பான தண்ணீர்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இது 2 பொடியும் சேர்த்து கலந்து நம்ம குடிச்சிட்டு வரணும். இப்போ இது தொடர்ந்து நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூக்கமின்மை பிரச்சனை குணமாகி நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும். ஸோ நரம்புகள் வலிமையாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம உடல்ல, அதாவது உறக்கம் அப்படின்றதும் நாளடைவில் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ உறக்கம் ஏற்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரெயின் செல்ஸ் எல்லாமே நல்லா காம் டவுன் ஆகும். ஸோ நேச்சுரலா ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து வருட கணக்கில் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பாக அமையும். ஸோ தூக்கமின்மை பிரச்சனை வந்து இயற்கையான முறையில சரி செய்யறதுக்கு இது எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கசகசா லேகியமும் சதாவரி மற்றும் அஸ்வகந்தா இது நேச்சுரலா நமக்கு வந்து ஸ்லீப்பை வந்து இன்டியூஸ் பண்ணக்கூடியது. இதை ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய பாதிப்புகளானது மறைய ஆரம்பிக்கும். ஸோ தூக்கமின்மை பிரச்சனை இருந்ததுன்னா எளிமையாக இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்திட்டு கொஞ்சம் வந்து மூச்சு பயிற்சி, மெடிடேஷன் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஏற்படும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.